எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ்ல இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் டெவில் விசஸ் ஏஞ்சல் இந்த டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ. ஓகேவா? இதில் முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஏஞ்சல் எல்லார்ட்டையும் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 ஹார்ட் இருக்கும். ஓகேவா? அவங்க வந்து கோவத்தை வெளிப்பட்டாலோ இல்லை அழுதாலோ இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் வெளிப்படுத்தினாங்க, அதை சிரிச்சாலும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி கோவமான சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஹார்ட்டை வந்து அவங்கள ட்ரிகர் பண்ண ஆட்கள்கிட்ட கொடுக்க வேண்டியா இருக்கும். ஓகேவா? அதிகமான ஹார்ட்டை சம்பாதிச்ச டெவிலுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறாங்களாம். ஓகேவா? ஓகே. இதில் வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம அன்சிதாவை தர்சிகா வந்து பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு கட்டத்தில் அன்சிதா வந்து தன்னுடைய ஹார்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா, எடுத்துக்கோடி நீனே எடுத்துக்கோடி, நீனா பைத்தியமாடி பைத்தியமா அப்படின்ற மாதிரி கேட்டு எல்லாத்தையும் எடுத்து வீசுகிறாங்க. நம்ம தர்சிகா வந்து ப்ளைன் கேஸ்லாம் கொடுத்துட்டு ட்ரிகர் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகேவா? இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நான் ப்ரோமோ கமெண்ட்லேயும் பார்த்தேன், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதாவது அன்சிதாவை வந்து பார்த்தோம்னா தர்சிகா வந்து மனசுலேயே வச்சுக்கிட்டு பழி தீர்த்துருக்காங்க. அதாவது தன்னுடைய மாமா விஜய் விஷாலுக்காக, ஓகேவா, அந்த பொசசிவ்னஸ்க்காக வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து பழி தீர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனித்தோம்னா ஓகே, அது உண்மை தான், அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. நம்ம நினச்சோம் நம்மளுடைய அன்சிதாவுக்கும் மஞ்சரிக்கும் பயங்கரமாக சண்டை நடக்கும், அன்சிதாவுக்கும் முத்துக்குமரனுக்கும் சண்டை நடக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தோம். ஜாக்லின் கூட எதிர்பார்த்தோம். பட் ஆனால் வந்து பார்த்தோன்னா சம்மந்தமே இல்லாமல் தர்சிகா வராங்க அப்படின்னா கண்டிப்பாக மனசில் வச்சுக்கிட்டு அப்படின்றதான் பண்ணுறாங்க. யாருக்காக? விஜய் விஷாலுக்காக வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகே. அடுத்து இன்னொரு இடத்துல வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஜெஃப்ரி ஒரு இடத்துல சட்டையெல்லாம் கழட்டி போட்டு போகிறாரு, உள்ளே போகிறாரு கோவத்தில். ஓகேவா? யார் அவரை ட்ரிகர் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய முத்துக்குமரன், மஞ்சரி, ஜாக்லின் 3 பேர் நிற்கிறாங்க. ஜாக்லின் பெருசாக பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க கோவா கேங் இல்லையா, அதனால் பண்ணியிருக்க மாட்டாங்க. மஞ்சரியும் முத்துக்குமரன் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா ஏதோ பயங்கரமாக பண்ணிவிட்டாங்க. ஜெஃப்ரியும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டார். ஓகேவா? இதோட அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள், பாசமலர் ரஞ்சித் வந்து பார்த்தோன்னா நிற்கிறாரு. அவர் போயா வெள்ளை அப்படின்ற மாதிரி ஏதோ தீபக் வந்து சொல்கிறாரு. அந்த ப்ரோமோ படி பார்த்தோம்னா தீபக் ஆல்ரெடி வந்து 2 ஹார்ட் வந்து வச்சுருக்காரு, கையில் ஒரு ஹார்ட் வேறு வச்சுருக்காரு, நிறைய ஹார்ட் அவர் சம்பாதிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி இதோட இந்த ப்ரோமோ கட் ஆகுது. மற்றபடி வேறு எதுவும் சண்டை இதில் காமிக்கலை. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னா இந்த பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டாஸ்க். இது வரையும் பிக் பாஸ் நடந்த டாஸ்க், அதாவது நீ பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் கூட பெருசாக சண்டை இல்லை, ஆனால் இதில் பயங்கரமாக கண்டிப்பாக சண்டை நடக்கும். ஏன்னா இது பர்சனலாக வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவங்கள உட்கார வச்சு அவங்க கோவத்தையே வெளிப்படுத்தக்கூடாது, நம்ம பாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் அது. ஏன்னா அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் நடந்த சீசன் 4 ஆரி சீசனில் நடந்திருக்கும், அப்புறம் வந்து விக்ரமன் சீசனில் நடந்திருக்கும், 2 சீசன்லேயும் நடந்திருக்கும். அவங்க ஷிஃப்ட் ஆவாங்க இல்லையா, அதேமாரி இவங்களும் ஷிஃப்ட் ஆவாங்க. அடுத்து ஏஞ்சலாக இருக்கிறவங்களாம் டெவில் ஆவாங்க இல்லையா, அப்போ இருக்குது இவங்களுக்கு ஆட்டம். அதில் நான் முக்கியமாக ஈகராக எதிர்பார்க்குறது யாருடைய சண்டை அப்படின்னா அன்சிதாக்கும் தர்சிகாவும் அன்சிதா என்ன செய்வாங்க அப்படின்றத நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த டெவில்லாம் ஏஞ்சல் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மஞ்சரி, அப்புறம் வந்து பார்த்தோம்னா வேறு யார் இருக்கா, முத்துக்குமரன், இவங்களெல்லாம் வந்து பார்த்தோன்னா வச்சு செய்ய போகிறாங்க. முத்துக்குமரனெல்லாம் எல்லோரும் ரவுண்டு கட்டி அடிக்க போகிறாங்க தெரிஞ்சு போயிட்டு. இதில் வந்து பார்த்தோன்னா மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும், அதாவது ரொம்ப போய் நம்ம ஒருத்தரை போய் ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா அது அவங்களுக்கே கூட நெகட்டிவாக ஆகலாம். ஓகேவா? முத்துக்குமரலாம் போட்டு எல்லோரும் போட்டு அடிச்சிங்கன்னா இங்கே ஓட்டு பறக்கும், அதையும் நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்தோன்னா அன்சிதா வாயை திறந்தாலே மஞ்சரி இல்லைன்னா முத்துக்குமரன். அதனால் வந்து பார்த்தோன்னா அன்சிதா வந்து மஞ்சரியை வச்சு செய்ய போகிறாங்க. அதனால் மஞ்சரியோடைய ஓட்டிங்கும் ரைஸ் ஆக போகுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வந்து மஞ்சரி அடிப்பாங்க அன்சிதா, அப்படி தான் விடமாட்டாங்கன்னு நான் சொல்லல. கண்டிப்பாக மஞ்சரியை வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்றதான் சொல்லி ஆகணும். முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் A to Z, ஆனந்தியாக இருக்கட்டும், விஜய் விஷால்லாம் காத்துக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? நம்மளுடைய அவர் பேர் என்ன, சத்யாலாம் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி டயத்தில் தான் வந்து பார்த்தோன்னா கூவார். அவரெலாம் வச்சு செய்ய போகிறாரு. என்ன சொல்ல போகிறாங்க, மண்டே கலவரம், மேனிப்புலேட் பண்ணுறாரு. இதை தான் திரும்பி சொல்ல போகிறாங்க. வேறு என்ன சொல்ல போகிறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரும்பாங்க. இதே தான் திரும்பி வேறு வார்த்தைகளை சொல்லி அவர் என்ன பெருசாக இதுக்கு வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு வேலையே இல்லை, ட்ரிகர் ஆகவே முடியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். கோவப்பட மாட்டான்னு நினைக்கிறேன் முத்துக்குமரன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? நீங்கள் யாருக்கும் நடக்கக்கூடிய ஃபைட்டை வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் இது போல் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?